ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வால் டெக்கர் பார்க்கலாம். அதுக்கு பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் பேப்பர் அண்ட் கலர் பேப்பர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்டு 2 சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே சைஸ் தான். சர்க்கிளோட டயாமீட்டர் 13 சென்டிமீட்டர். இந்த சர்க்கிளுக்கு உள் பக்கமாக நீங்கள் ஒரு 2 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் உள் பக்கமாக இன்னர் சர்க்கிள் கொடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஒயிட் பேப்பரை 3ஆக மடிச்சுட்டு இதை ஒரு லீஃப் பேட்டர்னில் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நம்ம கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம சர்க்கிள் ஷேப்டு கார்ட்போர்டில் ஒட்ட போகிறோம். இதுக்கு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லா லீஃப் பேட்டர்னும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி லைட்டாக மடிச்சிக்கிறேன். மடிச்சுட்டு இதை இப்படியே எடுத்துகிட்டு நம்ம இந்த சர்க்கிள் ஷேப்டு கார்ட்போர்டில் ஒட்ட போகிறோம். எல்லாத்துக்கும் நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃபுல்லாக பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபெவிகால் யூஸ் பண்ணியே ஒட்டிக்கலாம். இந்த மாதிரியே லீஃப் பேட்டர்ன்ஸை நம்ம எதையுமே பிரிக்க தேவையில்லை, அப்படியே மடித்து அந்த மடிப்புலேயே நம்ம ஒட்டிக்கலாம். ஓப்பன் பண்ணாமல் அப்படியே பாதி லீஃப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சர்க்கிள் ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். ஸோ டோட்டலாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு கார்ட்போர்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் வீடியோ பர்பஸ்க்காக க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒட்டி முடிச்சுட்டு இதோட பேக் சைடில் உள்ளன் த்ரெட் ஒட்டிக்கலாம். ஆணியில் மாட்டுறதுக்காக நீங்கள் டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உள் பக்கமாக எக்ஸஸாக இருக்க பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஹேங்கிங்க்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க லீஃப் பேட்டர்ன்ஸ் எடுத்து நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறோம். சென்டரில் ஃபுல் லீஃபையும் இந்த மாதிரி வச்சுட்டு 2 பக்கமும் மடித்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த பக்கம் 2 லீஃபு, இந்த பக்கம் 2 லீஃபு, அப்படி ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். மொத்தமாக இந்த மாதிரி 5 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பட் சென்டரில் மட்டும் 5 பெட்டல் இருக்க மாதிரி நான் பண்ணுறேன். மீதி 2 பக்கமும் 2 3 பெட்டல்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒட்டும்போது பார்க்கலாம். இந்த மாதிரி டோட்டலாக 5 ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சென்டரில் ஓட்டுறதுக்கு மட்டும் 5 பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி 2 பக்கமும் 3 பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வால் டெக்கரோட பேக் சைடில் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் பேப்பரை ஒட்டிட்டு ஃப்ரண்ட் சைட் திருப்பிட்டு நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் சைட் திருப்பி இதோட ஹைட்ஸை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி இதோட ஹைட்டை குறைச்சிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளவர்ஸை இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் பேப்பரில் ரோசஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய வீடியோஸில் ரோசஸ் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் இதில் காமிக்கல. சப்போஸ் உங்களுக்கு இந்த பேப்பர் ரோசஸ் செய்ய தெரியாது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு இந்த கலர் பேப்பரில் ரெடி பண்ணி வச்சுருக்க ரோசஸ் எல்லாத்தையும் இந்த கார்ட்போர்டில் சர்க்கிளை சுற்றி நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு கீழே ஹேங்கிங்ஸ் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த 5 ஹேங்கிங்ஸுக்குமே ஒரு பேப்பர் ஃப்ளவர் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒரு சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான வால் டெக்கர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பேப்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி. நீங்களும் கலர் பேப்பர்ஸ் அண்ட் ஒயிட் பேப்பர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வால் டெக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.